வணக்கம் மக்களே. இன்னைக்கு ராஜஸ்தான் ஜங்லி மாஸ் சிக்கன் நம்ம வில்லேஜ் ஃபுட் டியூப்பில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கனு, சுத்தமான வரமிளகா ஒரு 10 மிளகா எடுத்துருக்கிறேன். நம்ம மாட்டு பசு நெய் இது ஒரு 10 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பூண்டு ஒரு 15லிருந்து 20 பல் பூண்டு, தேவையான அளவு இந்து உப்பு. இப்போது நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு முழுக்க நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம். இப்போது நெய்யை நம்ம இந்த மண் சட்டியில் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு இந்த 10 வரமிளகாயை இதில் சேர்த்திக்கலாம். அஞ்சு பல் பூண்டு, இதை நல்லா இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ராஜஸ்தான் ஜங்லி மாஸ் சிக்கனுக்கு நம்ம 5 பொருள் தான். ஒரு பொருள் நெய், 2வது பொருள் மிளகா, 3வது பொருள் பூண்டு, 4வது பொருள் சிக்கனு. இதை மெயினாக மட்டனில் செஞ்சால் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. இப்போ நம்ம இன்றைக்கி சிக்கனில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். நான் இதில் பிராய்லர் கோழி போன்லெஸ் இல்லாமல் எல்லாம் சேர்த்தி தான் எடுத்துருக்கிறேன். இதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம இந்துப்பை நம்ம சேர்த்திக்கலாம். இது ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போது மூடி போட்டு இதை இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம மேலே இருக்கிற மூடியை எடுத்துடலாம். இந்த ஜங்லி மாஸ் சிக்கன் முழுக்க எண்ணெயே ஊற்றாமல் நெய்யிலேயே நம்ம பண்ணுறோம். பாருங்கள், இந்த நெய் நல்லா ட்ரை ஆகணும்.
இப்படியே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ கறி முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி சுண்டுற வரைக்கும் இப்படியே நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக நம்மளுடைய ஜங்லி மாஸ் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.